எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த vlog ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதை விட கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக என்கிட்ட வந்து நிறைய ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, எங்கே வாங்குனீங்கன்னு. ஆனால் எதையுமே ஷார்ட்ஸில் வந்து லிங்க் கொடுக்க முடியாது, ஏன்னா கொடுத்தாலுமே அக்சஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி லாங் வீடியோவில் கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் கேட்ட எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் வீடியோலுமே வந்துட்டு எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் நான் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த லிங்க்கில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு அமேசான், மீஷோ இது ரெண்டுத்தில் வாங்கினதாக தான் இருக்கும். ஏன்னா நான் மோஸ்ட்டாக அதில் மட்டும்தான் வாங்குவேன். மெயினாக வந்து கிச்சனில் நான் யூஸ் பண்ணுற திங்ஸ், அப்புறம் இந்த ஓடிஜி, ஏர் ஃப்ரை இதெல்லாம் கேட்டிங்களா, அதோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அண்ட் ஆர்கனைசர் பாக்ஸ்லாம் வச்சுருக்கேன்ல, அதோட லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை விட முக்கியமாக மீஷோவில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இந்த க்ராக்கரி செட் மாதிரிலாம் ஒன்று வாங்கியிருந்தேன். நிறைய இந்த கேசரோல்லாம் அது ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்தது. ஸோ அதுவுமே இப்போ நான் வாங்கியிருந்தேன், அதையும் காமிக்கிறேன். அதோட லிங்க்குமே நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த விளாக் முழுக்க உங்களோட விளாக் தான். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் டைம் இருக்கும்போது மிஸ் பண்ணாமல் உட்காந்து பாருங்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஊருக்கு போயிட்டு வந்தோம். வரும்போது மருதாணி பறிச்சிட்டு வந்தாங்க, கூட ஷார்ட்ஸில் காமிச்சிருந்தேன். சரி 2 நாளாக என்ன பண்ணேன், நான் கொஞ்சம் டைம் கிடைக்கவே இல்லை. ஏன்னா கையில் வச்சுனா கொஞ்சம் நேரமாச்சு நம்ம இருக்கணும், அதனால் அதுக்கான டைம் கிடைக்கல. நைட்டு தூக்கம் போயிடும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், அரைக்கவே இல்லை. ஆனால் 2 டேஸில் பார்த்தா ஒரு மாதிரி அந்த லீஃப்லாம் அப்படியே வந்துட்டு பழுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. நான் கூட வேஸ்ட்டாக போயிடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் அதில் பொறுக்கி தூக்கி போட்டுட்டு நல்லா இருக்கிறதுல மட்டும் அரைச்சிட்டேன். ஆனால் நல்ல வேலை அரைச்சதுமே நல்லா சூப்பராக வந்துருச்சு. இன்றைக்கி நைட்டு தான் வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். எப்படி நைனி வந்து விட மாட்டா, ஃபஸ்ட்டு அவள் கையில் வச்சுட்டு தான் அடுத்தது என் கையில் வைக்கணும். அவளை கொஞ்ச நேரம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறப்போ தான் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும். ஏன்னா கையில் வச்சுட்டுனா வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனால் நைட்டு தூங்குறப்போ வச்சுப்பேன் நான். நாங்கள் சின்ன வயசில் வந்துட்டு, நாங்கன்னு கிடையாது, கண்டிப்பாக நீங்களும் அப்படி தான் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த கொட்டைப்பாக்கு, அப்புறம் கூட வந்துட்டு இந்த வாழை தண்டு இருக்குல்ல, அதோட சாறு கூட விடுவாங்க. எங்கள் பாட்டி வந்து நல்லா அம்மியில் நல்லா அரைப்பாங்க. அப்படியே அந்த அரைக்கும் போதே கை ஃபுல்லாக செவந்துடும். அதே மாதிரி இந்த மருதாணி வந்து நல்லா டார்க்காக பிடிக்கிறதுக்கு லெமன் கூட வந்துட்டு கொஞ்சமாக சீனி, நம்ம லெமன் ஜூஸ் போடுறலாமா, தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, லைட்டாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு லைட்டாக சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதும் அப்படியே காட்டனில் தொட்டு வைக்கணும். அப்போ நல்லா டார்க்காக பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் தெரிஞ்சிட்ட டிப்ஸு, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து போன வாரம் வேளாங்கண்ணி போயிருந்தோமா, அங்கேருந்து வாங்கிட்டு வந்த கருவாடு தான். ஒரு நாள் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் எதுவுமே நான் எடுத்து பார்க்கவே இல்லை. சரி இன்றைக்கி எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டு, நான் வாங்கிட்டு வந்ததில் கவர்லேயே தான் இருக்குது. ஆனால் கவரோடு போட்டு வச்சா தான் எனக்கு டப்பாலுமே நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நான் எடுத்து அப்படியே கொட்டிட்டேன்னா கொஞ்ச நாளில் ஏதோ ஒரு மாதிரி வேஸ்டான மாதிரி தான் இருக்குது. அதனால் கவரோடவே இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா அந்த கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு மாதிரி வதன்னு போகாமல். ஸோ அதனால் கவரோடு அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த சங்கு மாலை மாதிரி ஒன்று மாட்டி விட்டேன்ல, அதுவுமே வந்து வேளாங்கண்ணியில் தான் வாங்கினேன். ஏன்னா அங்கே மெமரிஸ்க்கு வேறு எதுவும் கிடைக்கல. சரி ஓகே இது தான் கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு அதனால் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, பேசாமல் அந்த சங்கில் நேம் போட்டு வாங்கியிருக்கலாமா. ஏன்னா கீழே வந்து ஒரு பெரிய சங்கு இருந்துச்சு, அந்த மாடலில் கீழே தொங்கும் பாருங்கள் அந்த ஸ்க்ரீனில், அதில் வந்து பேசாமல் நேம் போட்டு வாங்கியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஆனால் வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் என்னோட ஐடியாவே வந்தது. சரி ஓகே பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. உடனே அரைச்சிட்டு இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றது தான் அடையே. ஆனால் வந்துட்டு என்னோடய டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது வந்து, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு காலைல எழுந்திரிச்சு அரைச்சிட்டு உடனே நீங்கள் அடை சுட்டிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். லைட்டாக அந்த புளிப்பு ஓட்டையாக வர்றது, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். அதாவது ஹோட்டலில் பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த சோடாலாம் கூட சேர்ப்பாங்க, அதெல்லாம் சேர்க்காமலே அந்த ஃப்ளேவரில் வரும். இதில் நான் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன்னு சொல்கிறேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சை பயிறு, இது கூடவே வந்துட்டு நாட்டு சோளம், அப்புறம் மட்டரிசி, பச்சரிசி, இட்லி அரிசி கொஞ்சம், அப்புறம் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சோம்பு, இஞ்சி, வரமிளகாய், இது மட்டும்தான். இது போட்டுட்டு இது கூட இன்றைக்கி கொஞ்சம் இதெல்லாம் வதக்கி சேர்க்க போகிறேன். வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் வதக்கிட்டு அதை கூட சேர்த்துட்டு அப்புறமா அடை செஞ்சுக்கலாம். அதாவது அடைக்கு வந்துட்டு நம்மளோட இஷ்டம், கையில் என்ன பருப்பு கிடைக்கிதோ எடுத்து போட்டுடலாம். இந்த சன்னா, பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா எதை வேணாலும் எடுத்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதை அரைச்சி சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாமே ஹெல்த்தி தான், நான் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ரீசெண்டாக ஹோம் சீசன் வித் லவ் அபி அக்கா இருக்காங்கள்ல, அவங்க விளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. என்னாலவே வந்துட்டு அதை நம்பவே முடியல. நான் ஃபஸ்ட்டு விளாகை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கால் அவங்களுக்கு தான் அடித்தேன். என்னாச்சு, ஏன் எங்காச்சு சென்னைக்கு வந்திருக்கீங்க, என்ன தான் அப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி திடீர்னு கொஞ்சம் இந்த பிரச்சனை மாதிரி வந்துருச்சு அப்படின்னு. கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்க மாதிரி தான் இருக்காரு. அதனால் வந்துட்டு அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா லைஃப் வந்து திடீர்னு யாருக்கு எப்படி மாறும்னு சொல்லவே முடியாது.
இப்போ பேசிக்கிட்டு இருக்க எனக்கு கூட நாளைக்கு என்ன ஆகுமோன்னு நிஜமா தெரியாது. ஏன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது தான் நம்மளோட லைஃப். சரி போய் நேரில் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு அப்போவே கிளம்பியாச்சு. ஆனால் நாங்கள் பாதி தூரம் போயிட்டோம். சரி கால் பண்ணி எதுக்கும் ஒரு டைம் கேட்டுப்போம் இருக்காங்களா, ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் கண்டிப்பாக வெளில வந்து எதாவது போயிருப்பாங்க. ஸோ நம்ம போய் சும்மா டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாதுன்னு நினச்சிட்டு கால் பண்ணேன். அப்புறம் அதே மாதிரி அவங்க கரெக்டாக வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக போயிருக்கேன்னு சொன்னாங்க. சரி நடுவில் போய் நம்ம வரோன்னா அப்புறம் அவங்க உடனே அது அங்கேருந்து வரணும், அதனால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். சரி கண்டிப்பாக இந்த வீக் போகணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நேற்று வரைக்கும் நான் நல்லா பார்த்துட்டு இருந்தவங்களே திடீர்னு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இதுதான் லைஃபா அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி ஆயிடுது நமக்கே. ஸோ ப்ளீஸ் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரே பண்ணிக்கலாம். இந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சி கரெக்டாக நாளையோட 1 இயர் ஆக போகுது. போன வருஷம் தமிழ் நியூ இயர் அன்றைக்கி தான் பால் காய்ச்சினேன். அன்றைக்கி தான் குடி வந்ததே. அதுக்கப்புறம் இந்த தமிழ் நியூ இயர் வந்துடுச்சு. கரெக்டாக 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வந்த புதுசில் நம்ம எந்தெந்த திங்ஸ் எங்கெல்லாம் வச்சுருப்போம் நமக்கு தெரியாது. ஏன்னா வந்த உடனே எடுத்து இங்கெல்லாம் இது வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. பட் நமக்கு யூஸ் பண்ண ஒரு மாதிரி என்னடா அது எல்லாம் கலைஞ்சி எங்கெங்கேயோ வச்சுருக்கோமே, இதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து ஆர்டராக இருக்கும்னு நமக்கு யூஸ் பண்ணும்போது தானே ஒரு சில ஐடியாஸ்லாம் வரும். ஸோ அப்படி தான் எனக்குமே தோணுச்சு. இதில் வந்து அகரோ பிராண்டோட ஃபுட் ப்ராசர் ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து கொண்டு போய் நம்ம ஃபேக்ட்ரியில் வச்சாச்சு. ஏன்னா அங்கே இந்த ஏலக்காய்லாம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேவைப்படுன்னு சொல்லிட்டு செட்டாக எடுத்துகிட்டு போயிட்டேன். பட் அதோட பார்ட்ஸ் ஒரு சிலதெல்லாம் இங்கே இருந்தது. வேஸ்ட்டாக எதுக்கு எடுத்து அடிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து தனியாக பேக் பண்ணியாச்சு. ஸோ வச்சுருக்கிறது இங்கே ஒரு மிக்ஸி. எதுக்கு அதுக்கு இத்தனை இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன யூஸ் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து வெளில வச்சுட்டேன். இந்த எலக்ட்ரிக் சாப்பர் வந்து திடீர்னு நான் அமேசானில் வாங்கின ஒரு பொருள். இது யோசிக்காமலே டக்குன்னு வாங்கிட்டேன் ஒரு சாப்பர் வாங்கணுன்னு. கிச்சன்லேயே என்னோடய யூசர் ஃப்ரெண்ட்லி, நிறைய விஷயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொரியலாக இருக்கட்டும், வடையாக இருக்கட்டும், இல்லை குழம்புக்கு ஏதாச்சும் நம்ம தாளிக்கிறதுக்கு ஏதாச்சும் கட் பண்ணமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நல்லா பொடியாக சாப் பண்ணி கொடுத்துரும். ஈவன் மீட் கூட சிக்கனோ மட்டனோ நீங்கள் இந்த கபாப் மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் போட்டிங்கன்னா சூப்பராக சாப் பண்ணி கொடுத்துரும். இது வந்து போரோசில் பிராண்ட் தான். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கிளாஸ், இது வந்து ரீசெண்ட் டைமில் தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஆனால் இது வாங்கி 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஃபுல்லாக கிளாஸ் தான். ஆனால் மேலே லிட்டு மட்டும் ஒரு இந்த அக்ரிலிக் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கும். இதில் வந்துட்டு அப்படியேவும் குடிக்கலாம் அண்ட் ஸ்ட்ரா போட்டு குடிக்கலாம். இப்படி நீங்கள் லாக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து விழாது, அதாவது சாச்சிக்காது. இதில் வந்து ஸ்ட்ராவுமே வந்து கிளாஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. நான் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது, வேகமாக நீங்கள் தூக்கி எரிஞ்சால் மட்டும்தான் உடையும். இதோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அப்ராக்சிமேட்டாக 4 to 450 ml வரைக்குமா இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு மால்ட்டோ இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த கிளாஸ் டீ பாட், இது வந்துட்டு பால் ஊற்றி டீ போடுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா பால்லாம் ஊற்றுனீங்கன்னா அது பொங்கி வரும்போது இந்த சைடில் கேப் வழியாக ஃபுல்லாக வந்து கீழே ஊற்றிக்கும். ஸோ ப்ளெயினாக ஒரு டீ இல்லை கஷாயம் இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் இந்த சீரகம் அந்த மாதிரிலாம் போட்டு கொதிக்க வைக்கிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் அதோட லிங்க்குமே நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ரேக் வந்துட்டு இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினது தான். இதில் வந்து 5 இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா நம்ம கீழே திங்ஸ் எல்லாம் போட்டு நான் அப்படி வச்சுருக்கேன். அது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மேலே வந்து நான் ஸ்டுடியோக்கு கொண்டு போவேன் இந்த கிளாஸ் திங்ஸ்லாம். அப்போ யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அப்படி எடுத்து வச்சுருமா அந்த இடம் ஃபுல்லாமே ஃபில் ஆகிடுது. நான் தான் இந்த மிக்சியில் எடுத்து பாதி வச்சுட்டேனே. ஸோ அதனால் அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல மிக்சி கீழே போட்டு மேலே வந்து இந்த கிளாஸ் திங்ஸு செராமிக்ஸ் எல்லாத்தையும் அந்த கபோர்டில் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இதை வாங்கினேன். ஏன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் அடுக்கிக்கலாம், கீழேயும் வச்சுக்கலாம்ல. ஸோ அதனால் ஏன்னா இதுவுமே நான் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். சரி ஓகே அப்போ கரெக்டாக இருக்கும் இந்த திங்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இதில் வந்து ஒரு 5 ரேக் வரும். இது வந்து கிளாஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் வேறு ஏதாச்சும் இந்த கிராசரி திங்ஸ்லாம் வைக்கிறீங்க, பாட்டிலையோ கிளாஸ்லேயோ போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். கரெக்டாக ஒரு 3 ரேக் வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு அடியிலையும் வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். மேலேயும் வந்துட்டு இந்த கேஸ்ரோல் மாதிரி வச்சிடலாம். பட் பக்கத்தில் விட்டுருக்க கேப்பில் வந்துட்டு அந்த பெரிய பெரிய மிக்சிங் பவுல்லாம் வச்சிடலாம். அதுக்காக தான் அந்த கேப் கொஞ்சம் விட்டுருக்கேன். அண்ட் இந்த திங்ஸில் வந்துட்டு நீங்கள் கேட்ட எல்லா லிங்க்குமே இருக்கும். அண்ட் எந்தெந்த திங்ஸ்க்கு லிங்க் கொடுத்துருக்கேன் அதையுமே நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. மோஸ்ட்டாக இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் மீஷோவில் தான் வாங்குவேன். ஏன்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கும். இப்போ அதே ப்ராடக்ட் நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு 200 ரூபா இருக்குது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக 450க்கு குறையாமல் இருக்கும். அண்ட் அதே திங்ஸ் மிந்த்ராலையும் இருக்கும். ஆனால் அங்கே அப்படியே டபுள் ட்ரிபிளாக இருக்கும். அதனால் மிந்த்ரா பக்கமே போக மாட்டேன். எப்பயாச்சும் போனேன்னா கூட அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்துட்டு இது வந்து மீஷோவில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வந்துடுவேன். இந்த சர்விங் ட்ரே வந்துட்டு 3 செட்டு இருக்கும். இது வந்துட்டு அமேசானில் வாங்கினா மீஷோ வாங்கினதில்லை. பட் கிட்டத்தட்ட ரெண்டுமே சிமிலரான ரேட்டில் தான் இருந்துச்சு. இதில் நிறைய டிசைன் நிறைய கலர்ஸ் இருக்குது. எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்து நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன்.
இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த பவுல் வந்துட்டு 2 வரும். இதுவுமே வந்துட்டு ஒரு பேர் தான். ஸோ இதுவுமே வந்துட்டு நான் மீஷோவில் தான் வாங்கன்னு நினைக்கிறேன். அதோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த சர்விங் கிளாஸ் பவுல் வந்துட்டு 3 செட்டு இருக்கும். இது ஒன்று அண்ட் இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கில் போட்டு வச்சுருப்பேன். இது 3மே சேர்த்து 1200 சம்திங் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுவுமே மீஷோவில் வாங்கினது தான். அண்ட் இந்த ஸ்கொயர் ட்ரே வந்துட்டு நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து நல்லா ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நிறைய இது மேரினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பெரிய மிக்சிங் பவுல் இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 லிட்டராவது பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசு தான், ரொம்ப பெருசு. 4.5 லிட்டர் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பெருசு. நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது ப்ளஸ் இந்த ஓவல் ட்ரே இதுவுமே வந்துட்டு அமேசான். ஸோ இதெல்லாமே அமேசானில் வாங்கினது தான். அதாவது இந்த அமேசான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நான் சொல்லிடணும்ல இங்கே தான் வாங்கினேன்னு. ஏன்னா ஒரு சிலது வந்து நான் கடையிலுமே வாங்கியிருக்கேன். இந்த ரொட்டி பாக்ஸ்லாம் வந்துட்டு நான் பார்க்கவே இல்லை ஆக்சுவலி. அமேசானில் மேபி இருக்கலாம், நான் செக் பண்ணலாம். ஆனால் இது வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸு கூப்பன் இருந்தது. சரி இந்த வெப்சைட்டில் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு பேசாமல் இதை வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அண்ட் இந்த கெட்டெல்லாம் வந்துட்டு இருக்குது தான் அமேசானில். பட் நான் வாங்கினது வந்து டிமார்ட்டில். ஸோ அது வந்துட்டு மேபி உங்களுக்கு டீலாம் ஊற்றி வைக்க தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பால்லாம் காய்ச்ச முடியாது. அண்ட் ரீசெண்ட் டைமில் ப்ரௌனி கூட செஞ்சுருப்பேன் அந்த சிஸ்லரில். இந்த சிஸ்லர் ட்ரே வந்துட்டு மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதில் நிறைய ஷேப் இருக்குது. ரவுண்டில் இருக்குது, ஸ்கொயரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் இதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே முக்கால்வாசி அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி போட்டு நான் வச்சதுலேயே ஒரு அந்த கடாய் மாதிரி ஒன்று இருந்துச்சு ப்ளூ கலரில். ஸ்டார்டிங்கில் ஸ்பைசி சமையலாம் கூட நிறைய சட்னிலாம் காமிக்கும் போது அந்த கடையில் காமிச்சிருக்கேன். ஒரு மாதிரி ப்ளூ செராமிக்கில் இருக்கும். அதோட காது வந்து அப்படியே உடஞ்சிடுச்சு. எனக்கே வந்துட்டு இன்னொன்று இப்படி நம்ம வச்சுருக்கிறதுனால தானே உடஞ்சிருச்சு. பட் ஒட்டிக்கலாம், செராமிக் தான். ஆனால் இருந்தாலும் வந்துட்டு அது ஒரு மாதிரி மனசே கேட்கல. சரி அதனாலே தான் நான் வந்துட்டு கண்டிப்பாக இதை அரேஞ்ச் பண்ணி ஆகணும்னு எடுத்துட்டேன். இப்போது நான் காமிக்க போகிறது வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் மீஷோவில் நான் கண்டுபிடிச்ச ஒரு கேஸ்ட்ரோல் தான். அது வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்லா நம்ம கொஞ்சம் எதிர்பார்ப்போம்ல, அகலமாக இருக்கணும், லிட் வச்சுருக்கணும், ஹேண்டில் இருக்கணும்னு. அது எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்ததில்ல. இது நான் ஆல்ரெடி உனக்கு காமிச்சுன்னு நினைக்கிறேன். சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதில் இன்னொன்றுமே ஆர்டர் பண்ணேன். ஒன்று வந்து 300 சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 340 320. ஸோ குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருந்தது. செராமிக் தான், அதாவது பார்த்து ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப அவசரமாக எடுத்து சிங்க்லலாம் போட்டு வச்சுட்டு போடலாம். பட் அது மேலே திங்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உடையதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் பத்திரமா யூஸ் பண்ணினா சூப்பராக இருக்கும். கூடவே அந்த 2 சூப் பவுல் ப்ளஸ் அந்த செராமிக் ஸ்பூனு, அதுவுமே செராமிக் தான். அண்ட் இது வந்துட்டு ஹஸ்பண்ட்காக கொஞ்சம் சர்ப்ரைஸாக வாங்கினேன். ஹார்டின்லாம் போட்டிருக்கவே சரி ஒரு ஒரு கப்பிள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த கப் அண்ட் சாஸோடு வாங்கினேன். அழகாக இருந்துச்சு. நான் இன்னும் அதை காமிக்கலான்னு நினைக்கிறேன் எதுலேயுமே. ஏன்னா இது ரீசெண்டாக தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து நம்ம ஸ்பைசி சமையல் சேனலுக்காக வாங்கியிருந்தேன். ஏதாச்சும் நம்ம தயிர் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸாக சேர்க்குறோம்ல, அப்போ இதில் போட்டுட்டு ஊற்றுற மாதிரி காமிச்சிக்கலான்னு. அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும்போது ஒவ்வொரு ப்ராடக்டோட நேம் கொடுத்துட்டு அந்த லிங்க் கொடுக்குறேன். மீஷோ வந்து எல்லாமே மீஷோ ஃபுல்லாக ஒரு லைனாக கொடுத்துறேன். அண்ட் அமேசான் ஃபுல்லாக ஒரு லைனாக கொடுத்துறேன். வித் ப்ராடக்ட் நேமோடு தான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலுமே தெரிஞ்சிடும்ல உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்னு. அண்ட் இன்னும் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. நான் அப்படியே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்டே காமிக்கிறேன். ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் எனக்கு சொல்லிவிடுங்க கமெண்ட்டில். நான் உடனே அந்த லிங்க்குமே எடுத்து டக்குன்னு அதை போஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த ட்ரே வந்துட்டு நம்ம கபோர்டோட ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பு மக்குலாம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து உள்ளே வச்சுட்டு ஆடிட்டே இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே வந்து நான் கிளாஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டேன். அதாவது கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த கம்பியில் நிற்க வச்சதும் அது அப்படியே ஆடவே இல்லை. அப்படியே அழகாக ஃபிட்டாக நின்றுடுச்சு. மிக்ஸி வந்துட்டு பிராண்டுக்கு கேட்டிங்கன்னா ப்ரீத்தி ஜோடியாக் தான் வச்சுருக்கேன். அந்த இப்போ வந்து காஸ்மோலாம் வருதில்ல, அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. பட் எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இந்த பேம்பு ட்ராக் வந்துட்டு பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வாங்கினேன். பட் இதுக்கு நம்ம ஆல்ரெடி பிளேட் வைக்கிறதுக்கே இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது. ஆனால் இது எதுக்கு வாங்கினேன்னே ஃபஸ்ட் நான் யோசிக்கல. கிளாஸ்லாம் சரி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். அந்தளவுக்கு ஆனால் ப்ளேஸ் ஃபுல்லாக அடித்த மாதிரியே இருந்துச்சுல. பட் இதுக்கு வந்து வேறு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். எப்படியும் இன்றைக்கி வந்துடும் நினச்சி தான் நான் இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அங்கே கரெக்டாக பார்த்தா அதே மாதிரி நான் முடித்த உடனே டெலிவரி வந்துருச்சு. சரி அதனால் அப்படியே இதை நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டேன். வேறு ஒன்று வச்சுட்டு அந்த இடத்துல. இது வந்துட்டு பன்னீர் மோல்டு. நான் கூட ஒரு டைம் இந்த பன்னீர் டோஃபுலாம் செஞ்சப்போ இது யூஸ் பண்ணேன். சுற்றி ஹோல்ஸ்லாம் இருக்கும், அந்த தண்ணி ஃபுல்லாமே நல்லா ஃபில்டர் ஆகிற மாதிரி. ஸோ அதில் வந்து பன்னீர்லாம் நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாம். நல்லா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும்.
அண்ட் இந்த எக் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இது வந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டீங்க. என்னால் அந்த ஷார்ட்ஸில் லிங்க் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணவே முடியாது, ஏன்னா அக்சஸ் பண்ண முடியாதுன்னு பண்ணிட்டேன். இது நான் ஃபஸ்ட்டு செராமிக் நினச்சி தான் வாங்கினேன், ஆனால் இது வந்து பிளாஸ்டிக். பட் கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக் ரேட் ஜாஸ்தி தான். நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு சரி வாங்கிட்டோம், ரிட்டர்ன் பண்ண மனசே வரல, என்ன நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். அண்ட் இந்த எக் பேஸ்கெட்டுமே வந்துட்டு மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அதை பார்க்குறதுக்கு வந்து நல்லா தானே இருக்குது. அதாவது பிளாஸ்டிக்னாலும் அந்தளவுக்கு ரொம்ப லோ பிளாஸ்டிக் மாதிரிலாம் இல்லை, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அண்டு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் வாங்கிட்டேன். இந்த கப் அண்ட் சாசர் ட்ரே தான் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், இந்த பேம்பு ரேக் அப்படியே தூக்கி வச்சுட்டு இதில் வந்து மாட்டி வச்சுக்கலான்னு. ஏன்னா அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அதை போட்டுட்டேன். சரி இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும், கிளாஸும் வந்துட்டு ஒன்றாகாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அந்த பேம்பு ரேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா சாப்பிங் போர்டும் வச்சுருவேன். ஏன்னா இப்போதைக்கு ஒரு 3 சாப்பிங் போர்டு இருக்குது, அதை அப்படியே எடுத்து இல்லை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா அதுவுமே நமக்கு கரெக்டாகிடும். ஸோ ஒரு வழியாக 2 ட்ராவுமே நீட்டாக எடுத்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து எனக்கே சொல்லிக்கிறேன், எடுத்து ஒரு பொருளை யூஸ் பண்ணால் திரும்ப அதை அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு எனக்கே நான் திரும்ப சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த பெப்பா பிளேட் வந்துட்டு கேட்டிங்க நிறைய பேர், இது நிஜமாக நான் வாங்கவே இல்லை. ஒரு மாலில் வந்து கிட்ஸ்க்கான ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, அதில் வந்து நம்மளை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்கன்னு சரி போயிருந்தோம். ஸோ ரிட்டன் வரும்போது இந்த கிஃப்ட் எனக்கு கொடுத்துருந்தாங்க. 2 டேஸாக நான் அதை பிரிக்கவே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் பெப்பா பிளேட்டு, பவுலு, கிளாஸ் எல்லாமே இருந்தது. நைனிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு இது. இதை நான் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் லிங்க் கேட்டிங்க. அப்போ தான் எனக்கு அந்த தோணுச்சு, சரி ஓகே அமேசானில் பார்ப்போம் லிங்க் இருக்கான்னு தேடினா அமேசானில் லிங்க்கே இல்லை. சரி ஓகே இந்த லிட்டில் பேர்ட் வெப்சைட்டில் போய் பார்க்கலான்னு பார்த்தா 4000 ரூபாய்க்கு மேலே போட்டிருக்கு இந்த 3 செட்டும். அந்த பிளேட்டு மட்டும் 2000 ரூபா. அப்பா இவ்வளோ காசு கொடுத்து நான் கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டேன் இந்த ஒரு பிளேட்டை. அதுக்கு நான் வெளியிலே வாங்கிட்டு போயிருப்பேன் தான் யோசித்தேன். வேணும்னா அந்த லிங்க் கூட நான் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மிக்சிங் பவுல் கேட்டிங்கல்ல, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 வந்து ஒரு செட்டாக வாங்கினேன். அண்ட் இன்னொன்று வந்து தனியாக வாங்கினேன், அது வந்து 6 லிட்டருக்கு மேலே இருக்கும். மற்றதெல்லாம் செட்டாக இருந்தது. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ இது வந்து கென்ட் பிராண்டோட பிளெண்டர். ஸோ இது நம்ம பிளெண்ட் பண்ணும்போது பிளாஸ்டிக்கில் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளாஸ்டிக்லாம் அப்படியே ஸ்க்ராட்ச் ஆகி கண்டிப்பாக அந்த ஃபுட்டோட கலக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலாக வாங்கி வச்சுக்கிட்டேன். இந்த பிளெண்டர் ப்ளஸ் அந்த மிக்சிங் பவுல், அதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மிக்சிங் பவுல் பேக்கிங் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் சப்பாத்தி டோக்கு. ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்துட்டு அகரோ பிராண்டோட ஏர் ஃப்ரையர் ப்ளஸ் ஓடிஜி, அதோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுவுமே நீங்கள் ரீசெண்ட் டைமில் ரொம்ப லைக் பண்ணி கேட்ட ப்ராடக்ட். கிளாஸில் வச்சா வெடிச்சிடாதான்லாம் நிறைய பேர் கேட்டிங்க. கிளாஸை வந்துட்டு செய்கிறதே அவ்வளோ ஹீட்டில் தான் செய்வாங்க, அதனால் சான்ஸே கிடையாது இது வெடிக்கிறதுக்கெலாம். ஆனால் அதுக்குன்னே மேக் பண்ணுறது தானே இதெல்லாம். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ரீசெண்டாக அமேசானில் வாங்கினது தான். அண்ட் இந்த ஆயில் ட்ரே வந்து தான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டான ஒரு ப்ராடக்ட். வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு தான், பட் அங்கங்கே அந்த பெயிண்ட்லாம் விட்டு லைட்டாக துருவான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் இந்த உட்டன் ட்ரே வந்துட்டு ஓகே தான், இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் கொடுக்கல. அது அப்பப்போ நம்ம தான் க்ளீன் பண்ணி வைக்கணும், டஸ்ட் ஆயிரும்னு. அண்ட் இந்த டீடாக்ஸ் வாட்டர் போடுற இந்த 5 லிட்டர் டேங்க் வந்துட்டு நான் இதில் தான் வாங்கினேன், சரவணா ஸ்டோர்ஸில். பட் ஆன்லைன்லேயுமே இருக்குது. அண்ட் இந்த டீ பாட் ப்ளஸ் இந்த டீ கப் ஹோல்டர் மாதிரி இருக்குல்ல, டீ கடையில் வச்சுருக்க மாதிரியே இருக்குல்ல செமையாக. இது வந்து இதுவுமே வந்து வெப்சைட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் வந்துட்டு சன்ஷைன் பிராண்டோடது. அண்ட் இந்த இது இருக்குல்ல மேலே சிம்னி, அதுவுமே சன்ஷைன் பிராண்டோடது. சென்சாரோட யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம கை இப்படி வேவ் பண்ணாலே ஆஃப் ஆயிரும், இந்த சைடு வேவ் பண்ணால் ஆன் ஆயிரும். நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த நல்ல இந்த குருவி கூடு மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ரூட் பேஸ்கெட். இதுவுமே வந்துட்டு மெயினாக வாங்கின ரீசன் குட்டி குட்டி பூச்சிலாம் உள்ளே போகக்கூடாது தான் வாங்கினேன். பட் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. இதோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னொரு ஃப்ரூட் பேஸ்கெட் இருக்கும், அதோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த ஒரு பேம்பு ரேக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல். புக்ஸ்லாம் ஸ்டோர் நீங்கள் புக்ஸ் படிக்கிறீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த புக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஆர்கனைசர் இது ஒன்று, அப்புறம் இப்போ பாப்பாவோட ஒன்று யூஸ் பண்ண நைனியோடது அந்த கபோர்டு, ப்ளஸ் கிச்சனில் வச்சுருக்க அந்த 5 டயர் கபோர்டு. ஸோ அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இந்த டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணியிருக்க அந்த மேட்டு, டைனிங் டேபிள் கவரு, இதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறதுல எனக்கு இன்னொன்று ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த பட்டர் பாக்ஸ் தான். அதாவது யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. மேலே ஒரு நைஃபும் நம்ம கொடுத்துருப்பாங்க. இது வந்துமே நான் மீஷோவில் தான் வாங்கன்னு நினைக்கிறேன். பட் நல்ல குவாலிட்டி. நான் இவ்வளோ சூப்பராக மீஷோவில் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அது ப்ளஸ் இந்த ஸ்பூன் ஹோல்டர், இந்த கரண்டிலாம் வைப்போம்ல அது, இது ரெண்டோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் அது கூடவே. அப்புறம் ஃபைனலாக இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு இந்த ஒரு கத்தி வாங்கினேன், இந்த செட் ஆஃப் 3 வரும். இதுவுமே அமேசானில் வாங்கினேன். ப்ளஸ் இந்த சாப்பிங் போர்டு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு வாங்கினேன்.
அதாவது நிறைய பேர் சொன்னீங்க அதை மாற்றுங்க அப்படின்னு. ஏன்னா முன்னாடி வச்சிருந்தது வந்துட்டு பிளாக்காக ஃபங்கஸ் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அதை மாற்றணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்காக தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கினேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா 2 நாளில் கத்தி வந்துட்டு ஷார்ப்னஸ் போயிடுது அந்த ஸ்டெயின்லெஸ்ஸில் கட் பண்ணும்போது. ஸோ அதனால் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அந்த அளவுக்கு எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னு தான் இன்னொன்று உடனே வாங்கிட்டேன். இந்த மருதாணியை அரைச்சி வச்சதுலேருந்து நைனி வந்து நைனின்னு கேட்டுகிட்டே இருந்தா. வச்சுவிடு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே பண்ண முடியும், உடனே போய் உட்காந்து டைம் ஓடிடும். சரி என்ன பண்ணேன், இந்த பைப்பிங் பேக் இருக்குல்ல க்ரீம் போடுவோமே அதுக்குள்ளே எடுத்து போட்டேன். கோன்லாம் போடுற மாதிரி போட்டுட்டு வைப்போன்னு பார்த்தா அதில் இருக்க தண்ணி மட்டும் தான் ஃபஸ்ட்டு வந்துகிட்டே இருந்தது. எங்கேனாவது கையிலேருந்து அப்படியே கொஞ்சமாக ஊற்றுச்சுன்னா டென்ஷன் ஆகிட போகிறான்னு அந்த லைட்டில் தண்ணிலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக ஹோல் போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது கூட நல்ல ஐடியா தான் இருந்துச்சு வைக்கிறதுக்கு. இருந்தாலும் இந்த ஃபிங்கர்ஸில் வைக்கும்போது தான் வந்துட்டு ஃபுல்லாக வச்சுட்டு பட் இருந்தாலும் கை யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த கையை வச்சு நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் அது நிற்கும். ஏன்னா இதெல்லாம் செட் ஆகாது. ஆனால் டக்குன்னு வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வேணா அந்த ட்ரிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க முன்னாடியே. இந்த சம்மருக்கு வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு கண்டிப்பாக போடலாம். ஏன்னா நமக்கே தெரியாமல் உடம்பு வந்து டக்குன்னு ஹீட் ஆகும். அதனால் நிறைய தண்ணி குடிக்கிறதோ ஜூஸ் குடிக்கிறதோ நிறைய லிக்விட் ஐட்டம்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நைட்டு போட்டுட்டு நம்ம தூங்கினா நமக்கு பெருசாக தெரியாது. பட் பசங்களுக்குலாம் நைட்டு போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் சளி பிடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டே டைமில் போட்டு விட்டுருங்க. அப்படியே வந்து மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு. லஞ்ச் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி களி தான். ராகி களியும் ப்ளஸ் உங்களுக்கு காலைல எடுத்து வச்சல அந்த கருவாடு போட்டு தான் குழம்பு செய்ய போகிறேன். களி வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு 1.5 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுனோம்னா 1.5 கப்பு போதும். அதாவது அந்த அளவுக்கு நம்ம காய்ச்சி ஊற்ற போகிறோம். லைட்டாக பாயில் பண்ணி தான் ஊற்ற போகிறோம் தண்ணியை. அதுக்கப்புறம் எடுத்து குக்கரில் வச்சு ஒரு 2-3 விசில் விட்டுக்கலாம் போதும். அதாவது 1க்கு 1.5 இல்லை 2 கப்பு மேக்ஸிமம். இதுக்கு மேலே போடாதீங்க, ஒரு மாதிரி களி வந்து தண்ணியாக போன மாதிரி ஆகிடும். ஸோ நான் வந்து 1க்கு 1.5 அளவு தான் வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி அளந்து ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கோதுமை ரவை போட்டுக்கோங்க. சம்பா கோதுமை இருக்குல்ல, அது வந்து 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுட்டு கொஞ்ச நேரம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ராகியில் ஊற்றி நல்லா கலரிக்கலாம். அப்படியே மீன்வேல் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது அப்படியே கொஞ்சம் கொதிக்கிட்டோம். லைட்டாக வந்த போதும் நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். அந்த தண்ணி மட்டும் லைட்டாக பாயில் ஆனால் போதும். கருவாட்டு குழம்புக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த முள்ளங்கி கத்திரிக்காய்லாம் போடுவோம் யூஸ்வலாக. பட் இதில் மொச்செல்லாம் கூட போட்டு வைப்பாங்கள்ல, நான் இன்னும் அந்த மாதிரி வச்சதே இல்லை. நீங்கள் எதாவது அந்த மாதிரி செய்வீங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் வேறு என்ன போடுவீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் யாரோ ஒரு டைம் எனக்கு மாங்காய் போட்டு கொடுத்த மாதிரி ஒரு ஞாபகம். எனக்கு எப்போன்னு சரியாக தெரியல. ஆனால் நான் மாங்காய் நானும் போட்டு செஞ்சதே கிடையாது கருவாட்டு குழம்புக்கு. மீன் குழம்புக்கு செஞ்சுருக்கேன், பட் இதுக்கு ஸ்பெஷலாக நான் செய்யலை. இன்னொரு நாள் வேணால் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் என்னெல்லாம் போடுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது கருவாடில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்றாங்க. நிஜமாக சாப்பிடும் நல்லா தானே இருக்குது, நமக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. ஸோ மறக்காமல் வாரத்தில் ஒரு நாளாச்சும் சாப்பிட்றணும் போல். ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அப்படியே இந்த கோதுமை ரவையோடு சேர்த்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதில் வந்து ராகி மாவை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலரி எடுத்துடலாம். ஸோ நீங்கள் குக்கரில் யூஸ் பண்ணுற மாதிரி பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதை குக்கரில் ஈஸியாக வைக்கிற மாதிரி வைங்க. கொஞ்சமாக தண்ணி பிடிச்சிக்கலாம். அதுக்கு உள்ளே அப்படியே எடுத்து இந்த பாத்திரத்தை வச்சுட்டு மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 விசில் 2-3 விசில் போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். நான் களி செஞ்சுருக்கேன், பட் ஆனால் கருவாடு குழம்பு கூட செய்யலை. இந்த வேர்க்கடலை சட்னியோடு தான் செஞ்சுருக்கேன். பட் ஆனால் சாப்பிட்ருக்கேன், எங்கள் வீட்டிலலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் நானாக செஞ்சு நான் சாப்பிடல. ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் செய்கிறேன். இந்த காம்பினேஷனோட ரெண்டுமே தனித்தனியாக தான் செஞ்சுருக்கேன். சேர்ந்து இன்றைக்கி தான் செய்கிறேன். ஸோ இத்தனை நாளாக இந்த விலாக்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிற ஒரே ஒரு ஃபீட்பேக் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதாவது டாபிக் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த டைம் சம்மந்தமான டாப்பிக்காக பேசியிருக்கேன். ஸோ கொடுத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக இதில் வந்து யாரும் என்னை திட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி கருவாடுக்கு வந்துட்டு வாழை கருவாடு தான் எடுத்தேன். அதுதான் வந்து குழம்புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கா க்ளீன் பண்ணுறதுக்கு, சரின்னு இது எடுத்தாச்சு. ரீசெண்ட் டைமில் ஒரு ஆட் ஒன்று பண்ணியிருந்தேன் நம்மளோட சேனல்லே தான், சர்ஃபெக்சல் பிராண்டோடது ஒன்று. ஆனால் இப்போ நொந்துட்டேன் நான் நிஜமாக. ஏன்னா எனக்கு அவங்க ஒரு கொஞ்சம் பெரிய பிராண்டாக, ஏன்னா நீங்கள் நம்ம டிவியில் பார்க்குற ஒரு ஆடு, சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு ஆடு வந்து நம்மக்கிட்ட சொல்லி நீங்கள் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது
ஒரு மாதிரி ஓகே பரவாயில்ல, நம்ம வந்துட்டு அதான் இந்த பிராண்டில் நம்ம அதை கேட்குற அளவுக்கு நம்ம இருக்கோமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருந்தது. அண்ட் அதே சமயம் அவங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க ஆடு ஷூட் பண்ணும்போது எப்படிலாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த கரை ஆகிறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க பண்ண சொன்னாங்க, இதுதான் பண்ணணும், இந்த மாதிரி கரை தான் ஆகணும். ஏன்னா ஒரு சில ஸ்ட்ரெயின் லிஸ்ட் தான் கொடுத்தாங்க, இந்த மாதிரி கரை யூஸ் பண்ணுற மாதிரி தான் ரெசிபி பண்ணணும்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதுக்கான ரெசிபி நம்ம சூஸ் பண்ணியாச்சு. அண்ட் அந்த கரை படுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே, அந்த ஒயிட் கலரில் ஆப்ரான் வேறு கொடுத்துட்டாங்க. அண்ட் நிறைய பேர் கண்டும் வேறு பிடிச்சிட்டிங்க, நீங்கள் வாண்டடாக மேலே வந்து கரையை தெளிச்சிக்கிறீங்கன்னு. அவங்க அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்ம அப்படி தான் பண்ணி ஆகணும். அதாவது இந்த கீரையை கிரைண்ட் பண்ணி ஊற்றும் போது மேலே வந்து ஸ்பில் ஆகணும். அண்ட் அதே சமயம் இந்த மாதிரி புளி கரைக்கும் போது வச்சு இப்படி புளிஞ்சேன், டக்குன்னு மேலே தெரிச்சுது. ஆனால் அந்தளவுக்கு தெரியல. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து நல்லா தெரிக்கிற மாதிரி பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக அப்படின்னும் போது தான் நான் கை இப்படி கீட்டை எடுத்து போயிட்டான். நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பிராண்டு கூட நம்ம பண்ணுறோன்னும் போது நமக்கு ஒரு ப்ரௌடாக இருக்குல்ல. சர்ஃப் எக்ஸல் எல்லாருமே தான் யூஸ் பண்ணுறாங்க வீட்டில். ஸோ நாங்களாகவும் ஷூட் பண்ணவே இல்லை, அவங்களா ஒரு 2 பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்களே வந்துட்டு ஷூட் பண்ணது தான் அது. ஸோ ஓரளவுக்கு ஓகே தான், எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. எப்படி இந்த வீக்கும் ஒரு வீடியோ போடுவோன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஸ்கிரிப்டும் உட்காந்து ரெடி பண்ணணும், அதுக்கே ஆஃப் டே ஓடிடும். சரி ஓகே, நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் நீங்கள் கேட்ட எல்லா லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பை மிஸ்டேக் ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுவே மறக்காமல் கமெண்ட்டு சொல்கிறீங்க, டக்குன்னு எடுத்து போட்டுறேன். இதோட அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தி ஜாலியாக இருங்க. பை.